3a 5b ஈக்குவல் டு 6c. அதே தான் ஏசி பிசி ஓட வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஏபி வேல்யூ எடுத்துருவோம். இப்போ 3a 5bன்னு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ இங்கே வச்சுட்டு பி இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3. அப்போ ஏ இஸ்டு பி வந்து என்ன வந்துடும் 5:3. ஓகே, அடுத்து இந்த ரெண்டு எடுத்துக்கிறேன். 5b ஈக்குவல் டு 6c. பி சியை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ இங்கே இது கீழே போயிடும். ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ வந்து 6, சியோட வேல்யூ வந்து 5. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்பயுமே நார்மல் மெத்தடில் போடுறப்ப 5 3 6 5 இந்த இருக்க பக்கத்தில் இருக்க நம்பரை அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே, இது என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 6 அளவு 30, 3 18, 3 15. இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். காமன் நம்பரால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 3 கேன்சல் பண்ணுறப்ப 5 30, 6 18, 5 15. அப்போ 10:6:5 அப்படிங்கிறத நம்மளுக்கான வேல்யூவா இருக்கணும். இப்போ 10:6:5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி கொடுத்துருக்காங்க 25. இது மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டுருக்காங்க. இப்போ இதில் மிகப்பெரிய எண்ணென்னா 6. இதோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகே, பார்த்துலாம். அப்போ 4x + 5x + 6x இதோட சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ மேலே 3 நம்பர்னா 3 அளவு இது பண்ணுறோம். சராசரி வந்து என்னன்னா 25 கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்? இப்போ 4 10 15x 15x ஈக்குவல் டு 25 × 3. இந்த 3 இங்கே போகிறப்ப இன்ட் ஆயிரும். ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 5 15, 4 5 5, 5 5 25. எக்ஸோட வேல்யூ எத்தனைனா 5. நம்ம இதில் இருக்கிறதுல பெரிய நம்பர் எத்தனை 4 5 6ல் 6 தான் பெரிய நம்பர். அப்போ 6 × x. ஓகேவா? அப்போ 6 × எக்ஸோட வேல்யூ எத்தனை 5. 6 5 30. இப்போ 30ங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை.